இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் நீதிமொழிகள் 27 அதிகாரம் 19 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீரில் ஒருவர் தம் முகத்தை காண்பார், அதுபோல தம் உள்ளத்தில் ஒருவர் தம்மை காண்பார். இந்த அருமையான காலை பொழுதிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆர்வத்தோடு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைக்கு ஆண்டவர் மிகவும் அருமையான அர்த்தம் நிறைந்த வார்த்தையினூடாக எம்மை சிந்திக்க தியானித்த அழைத்து நிற்கிறார். மனிதன் எப்படியாக இருக்க வேண்டும், அவனுடைய உள் தோற்றம் உண்மையானதா, வெளி தோற்றம் உண்மையானதா என்பதை நாம் ஆராய்ந்து அறிய ஆண்டவர் இன்று நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் கண்ணாடியில் எங்களுடைய முகத்தை பார்க்கிறோம், அது வெளியில் இருக்கும் தோற்றத்தை மட்டும் காட்டும். ஆனால் ஆண்டவர் பார்க்கிற கண்ணாடி அது நம்முடைய இருதயம். மனிதன் உண்மையில் யார் என்பதை வெளிப்படுத்துவது அவர்களுடைய இருதயமே. வெளியில் நாம் சிரிக்கலாம், நல்லவர்களாக நடிக்கலாம், ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்கிறது? பொறாமையா, கோபமா, கபடமா, அல்லது அன்பா, சமாதானமா, கருணையா? இருதயத்தின் நிலைதான் நம்முடைய வார்த்தைகளிலும் செயலிலும் வெளிப்படும். ஒரு மரத்தை அதன் கனிகளால் அறியலாம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதுபோல ஒரு மனிதனை அவனுடைய இருதயத்தின் கனியால் அறியலாம். நல்ல இருதயம் நல்ல வார்த்தைகளை உருவாக்கும். தூய இருதயம் ஆசீர்வாதமான செயல்களை செய்ய தூண்டும். ஆகையால் இன்று நாம் நம்மையே கேட்டுக்கொள்வோம். என்னுடைய இருதயத்தை நான் பரிசோதித்திருக்கிறேனா? ஆண்டவருக்கு பிடித்த நிலையில்தானா என் உள்ளம் உள்ளது என்பதை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை புதுப்பிக்க வல்லவர். நாம் அவரிடம் திறந்த மனதுடன் சென்றால் அவர் நம்மை மாற்றுவார். வெளியிலான மாற்றமல்ல, உள்ளத்திலிருந்து வரும் மாற்றம். இன்றைக்கே சொல்லுவோம், தகப்பனே, என் இருதயத்தை சுத்தமாக்கும், என் வாழ்க்கை உம்மை பிரதிபலிக்கட்டும். ஆமேன்.